18 சித்தர்களில் முதன்மையானவர் அகத்தியர் சித்தர். இவரது திருத்தலம் கும்பகோணம் மாவட்டத்தில் உள்ளது. கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக குளம் இதுதான். கோசார ரீதியில் குரு சிம்ம ராசிக்கு வரும்போது பூர்ணமை திதியில் மக நட்சத்திரம் கூடும் புண்ணிய தினத்தில்தான் மகாமகம் உண்டாகிறது. மகாமக குளத்திற்கு மாகாசரோவரம், கன்னியா தீர்த்தம், பாபாநோதனம், சுதா தீர்த்தம், பக்ஷி தீர்த்தம் போன்ற பெயர்களும் உண்டு. சம்பல்பட்டி எனும் கிராமத்தில் அவதரித்த கோரக்க சித்தர் நிர்விகர்ப ஜீவசமாதியான வடக்கு பொய்கை நல்லூர் இதுதான். கருவூரார் போகரின் சீடரான கருவூரார் ராஜராஜன் காலத்தில் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளது. மழையை வரவழைப்பதில் வல்லவரான கருவூரார் சிவனை பற்றி பாடல் பாடியே கோவில் கதவுகளை திறந்து வைத்தார். திருக்குறுகூரில் உள்ள நாய்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்த பெருமை கருவூராரையே சாரும். காலங்கி சித்தர் இவரது ஜீவசமாதி காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. பாரத திருநாட்டின் 7 புனித ஸ்தலங்களில் காஞ்சிபுரம் ஒன்றாக திகழ்கிறது. காஞ்சிபுரத்தில் பிறப்பதும் இறப்பதும் புண்ணியம் என்று சான்றோர் கூறுவர். பாம்பாட்டி சித்தர் தவத்தின் பலனாக நம் தேகத்தினுள் எழுந்து விளையாடும் குண்டலினி எனும் பேர் உணர்வைத்தான் பாம்பாக கூறுகின்றார். ஆகவேதான் இவருக்கு பாம்பாட்டி சித்தர் என பெயர் உண்டானது. இவ்வுலகில் தவம் பயிலாது மாண்டு போகும் அனைவருமே தற்கொலை செய்து கொண்டவர்களே என வருத்தமுற்று கூறுகிறார். ஞானம்தான் உலகில் சிறந்தது என தெரிந்தும் தெரியாதது போல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் என்றுமே மூடர்கள்தான் என தம் பாடலில் கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர் அவர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வருந்திய மகான் என மக்களால் நேசிக்கப்பட்டவர். மேட்டுக்குப்பத்தில் உள்ள சித்தி வளாக மாளிகையினுள் புகுந்து திருக்காப்பிட்டுக் கொண்டார். யாரும் கதவை திறந்து பார்க்க கூடாது என்பது அவரது ஆணை. ஆனால் மக்களும் ஊர் பெரியோர்களும் கதவை திறந்து பார்த்தனர். அங்கு வள்ளல் பெருமானை காணவில்லை. ஒரு பிரகாச உணர்வே அவர்களுக்குள் உணர்த்தப்பட்டது. வள்ளல் பெருமானவர்கள் ஆதி பரஞ்சோதியோடு இரண்டர கலந்து விட்டார். வள்ளலார் ஏற்றிய தீபம் அன்றிலிருந்து இன்றளவும் அணையாத விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறது.